அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தகுதி இல்லாத சைமன் சீமான் அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு மேடையை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்டை அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்காப்புல. அது என்ன ஒப்பிச்சாரு, என்ன பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக அலசலாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்மால் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு யூடியூபர் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவார், குஜ்லி மஸ்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த வேர்டை நாமளும் சீமானுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். சீமானை குஜ்லி மஸ்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல தெரிகிறது. அந்த அளவுக்கு டிஏகேவோட கொத்துசா மாறிட்டாப்புல. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம சொந்த கருத்துக்களை பேசும்போது மக்கள் ஆதரிக்கிறாங்க, கைத்தட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அநாகரிகமாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பேசும்போது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, காரி உமிழ்றாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. என்னடா இந்த அளவுக்கு கழிவு ஊற்றினாலும் நமக்கு சூடு சொன்ன வரலையே அப்படின்ற அளவுக்கு கழிவு ஊற்றுறாங்களே அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இப்போ தெரிஞ்சாலுமே நாங்கள் டிஎம்கே குத்துசா மாறிட்டோம், அப்படி தாண்டா பேசுவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் தாங்க, மேகதாது அணை கட்டுவது குறித்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு மேடையை போட்டு பேசினார். நீ என்ன பண்ணணும், காங்கிரஸ் குறித்தும், அதாவது சிவகுமார் கர்நாடக முதல்வர் சிவகுமார் குறித்தும், மத்திய அரசு குறித்தும், அங்கே இருக்க நிலைப்பாட்டை குறித்தும் சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுகிறது, தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு, அதாவது எப்போ பேசுனாங்க, ஏன் தண்ணி கொடுக்கணும், இங்கேருந்து கரண்ட்டு ஒரு மற்ற விஷயங்கள்லாம் போதில்லை, அதே மாதிரி தண்ணி கொடுக்குவதற்கும் பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரமாக அடைந்த போது என்ன நடந்துச்சு, இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி, அதாவது கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பிரச்சனைகள் உருவாகுது, தமிழர் அங்கே போனால் பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் பேசணும்ல. அதை விட்டுட்டு கோர்ட் படத்தில் பிளாக் டிக்கெட் விற்றவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அமைச்சராக இருக்காங்கன்னு சொல்கிறாப்புல. எதுக்கு சொல்கிற ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இவர் மேலே பார்த்தீங்கன்னா 270 வழக்கு இருக்கான். 270 வழக்குன்னா இவர் அந்த அளவுக்கு ஒரு போராளியா, எந்த போராளி விஜயலட்சுமி கேஸும் இதில் உள்ளே வருது. அப்படி வரும்பொழுது இதை பற்றியெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா இதில் எதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு எதுக்காக போராடினாரு? ஆரம்பத்தில் ஒரு விஷயத்துக்காக போராடினார், அதாவது பெரியார் தான் எனது கொள்கை, பெரியாரை நம்ம அவ்வளோ சீக்கிரம் அவர் கொள்கையெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, திராவிடம் தான் பகுத்தறிவு தான் பேசினவர், அப்படியே தமிழ் தேசத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்தாரா. அதுக்கப்புறம் அப்படியே வந்தார் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்த்தாரா. அதுக்கப்புறம் இப்போ திராவிடத்துக்கு சொம்பு தூக்குறாரு. மறைமுகமாக பார்த்தீங்கன்னா பின்னாடியே பிஜேபி சொம்பு தானாகவே தொங்குது. அது தூக்கிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனால் முன்னாடி மட்டும் டிஎம்கே சொம்பு தூக்குறது நல்லாவே தெரியுதுன்னு வச்சுங்களேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்ல வரோம். மேகதாது அணை குறித்தும் காவிரி தண்ணி வர பிரச்சனை குறித்து நீ பேசலாம்ல, அதை பற்றி பேசுகிறதே இல்லை. சரி, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, இங்கே அதாவது கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கக்கூடாது, அணை கட்டுவோன்னு சொல்லி அனைத்து கட்சிகளை கூட்டம் கூட்டி பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கு இந்த தமிழக வெற்றி கழக அரசு தயங்குகிறது, பயப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. ஒன்றும் இல்லை, இங்கே அனைத்து எம்பிக்கள் கூட்டம் நடத்துனாங்கல்ல, அங்கே ஏன் தலைவா நீங்களும் வரல? அது எம்பி இல்லை, ஆனாலும் ஒரு பொது முறையாக நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் டிஎம்கேக்காரங்களும் ஏடிஎம்கேக்காரங்க வரலையே, இதை குறித்து நீ ஏன் பேசணும்? நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் டிஎம்கே குத்துசா அவங்க என்ன சொல்கிறாங்க அதான் பேசுவேனே தவிர ஒரு வார்த்தை கூட நான் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டியோ அதை குறித்தோ நான் பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு பேசுகிற மாதிரி தானே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி பிரச்சனையும் மேகதாது பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் கொண்டு வரணும், மாநில பட்டியலில் இருக்கிறத பொதுப்பட்டியலில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இது யார் கொண்டு வரணும் தலைவரே? சைமன் அவர்களே யார் கொண்டு வரணும்? மத்திய அரசு கொண்டு வரணும். இதில் அவங்கள்ட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்போது நீங்கள் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம், அது ஒரு கட்சி சார்பாக நீங்களும் கடிதம் எழுதலாமே. முதல்வர் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இங்கே புகார் மனுக்களோ சரி, மக்களின் கோரிக்கைகளோ சரி, எல்லாருமே பிரதமருக்கு எழுதலாம், முதல்வருக்கு எழுதலாம். இதில் இந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்த கட்சி சேர்ந்தவங்களும் கிடையாது. ஆனால் மேடையை போட்டுக்கிட்டு நான் தொடர்ந்து டிஎம்கே எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் பேசுவேன் அப்படின்னா இது எந்த போக்கில் அவர் போயிட்டுருக்காருன்றது வெட்ட வெளிச்சமாக இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் நினச்சிட்டு இருக்காரு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை தான் பேசுகிறோம், தமிழனுக்கு எதிராக போகிறவங்களுக்குலாம் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம், அதை வெளியே தெரியப்படுத்துகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வராரு. ஆனால் இங்கே நீங்கள் பிளாக் டிக்கெட் விற்றவங்கலாம் இப்போ என்ன அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணிட்டு பார்த்தேன் நீங்கள், அதாவது அவங்க தொகுதியில் போய் பார்த்தியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தியா? எல்லாமே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. லஞ்ச லாவணி இல்லாமல் போயிட்டுருக்குது, ஊழல் இல்லாமல் போயிட்டுருக்குது. ஊழலை கண்டுபிடிச்சி நீ சொல்லு, அங்கே நடக்கிற குறைகளை சொல்லு, அதை தீர்க்கறது ரெடியாக இருக்கோம்ப்பா.
அப்போது நீ வந்து டிஎம்கேவி என்ன பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஆல்ரெடி பேசியிருக்காங்க. அந்த மேடையில் பேசின விஷயங்கள் அப்படியே சீமானுக்கு கொஞ்சம் லைட்டாக மாற்றி கொடுங்கன்னு சொல்லி ஸ்கிரிப்டில் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சினிமா நடிகர் வந்து தலைவனாக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சினிமா இயக்குனர் வந்து தலைவனாக வரலாமா? கேவலமாக இல்லை, இங்கே யார் வேணால் வரலாம்ப்பா. இது மாதிரிலாம் அது ஜீர்ணிக்க முடியாத வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் விஜய் அவர்களே கடவுளின் குழந்தைகள்னு சொல்கிறாரு. இது ஆல்ரெடி சொன்னதான் நம்மளும் பேசியிருக்கிறோம். அதாவது கடவுளின் குழந்தைங்களை சொல்கிறாரு, கர்நாடகாவில் மழை பெய்ய வைக்கிறாரு, தமிழ்நாட்டில் பெய்ய வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுது, அதாவது உபரி நீர் வர்றதுக்காக கடவுள் கண் காட்டியிருக்காரு, அது விஜய் மூலியமாக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊமையாக சொல்கிறாங்க. நீ இயக்குனர்ன்றியே, பரதேசின்னு தான் சொல்ல தோணுது. அது இயக்குனர்ன்றியே பாரதிராஜாவில் அப்படித்தான் ஓமையாக சொல்லுவார். அந்த ஓமையாக தான் மக்கள்லாம் எடுத்து ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதையும் நீ திசை திருப்பி சொல்கிற அப்படின்னா ஒன்று வந்து திருப்பி வந்து பாலா இயக்கத்தில் வந்த அதில் நடித்த பரதேசி படத்தை தான் பார்க்க சொல்லணும் திரும்ப. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட வருடங்களாக நாம் தமிழில் இருந்த பார்த்தீங்கன்னா இயக்குனர் களஞ்சியம் அவர்களையும் தென்னகம் விஷ்ணு அவர்களையும் கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு, அதாவது செந்தமிழன் இல்லாத ஒரு திராவிடத்தின் சீமான், செந்தமிழன் சொல்கிறது வரல திராவிட கழகத்தின் சீமான் அவர்கள் வந்து சொல்லுவாரா? இவங்க வந்து ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது களஞ்சியம் அவர்களும் சரி, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னகம் விஷ்ணு அவரும் சரி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கும் அந்த பக்கம் பிஜேபி சேர்ந்த ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இதற்காகவும் தூக்கி விட்டார்கள். அதற்கப்புறம் களஞ்சியம் அவர்கள் வந்து சில அடிக்கடி சொல்லியிருந்திருக்காரு, அதாவது விஜய் அவர்களை பற்றி தொடர்ந்து இவ்வளோ தூரம் பேச வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது ரொம்ப பேச்சாளரும் முற்போக்கு சிந்தனைவாதியும் திறமை உள்ள ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த இயக்குனர் களஞ்சியம் அவர்கள். ஆனால் இந்த சாட்டை திருமுறைகளுக்கும் இந்த பக்கம் இடும்பாவனம் ஒரு பொறுக்கி புறம்போக்கு இருக்கும் பார்த்தீங்களா கார்த்தின், இந்த புறம்போக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. ஆனால் களஞ்சியம் அவர்கள் கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, களஞ்சியம் அவர்கள் வந்து விஜய் குறித்து தொடர்ந்து அவதூறாக பேச சொன்னால் பேச மாட்டேன்ட்டார். அதுதான் முக்கிய காரணம். ஆனால் இந்த ரெண்டு கொத்தூஸ் இருக்குது பார்த்தீங்களா, சும்பு இந்த இடுமாவன கார்த்தியும் சாட்டையும், ரெண்டு பேரும் நீங்கள் எவ்வளோ வேணா கொடு, எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பேச ஆரம்பித்த ஒரே காரணத்தினாலையும், இவர் வந்து எதிர்த்து சில விஷயங்களை கேட்ட காரணத்தினாலையும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு உடனே எப்படா சந்திரபடின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாப்புல. இவரெல்லாம் ஒரு தலைவனா, ஒரு கட்சியின் தலைவனா எப்படி இருக்கணும்? அது இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறான். அதாவது பிஜேபி கூடயும் போய் அரவணைச்சு உட்காந்துருவாரான். சரத்குமார் பிறந்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜால்ரா தட்டிட்டு பிஜேபி நயினார் நாகேந்திரன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அங்கெல்லாம் பேசுவாரான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யார் முத்துவேல் கருணாநிதியை சந்திப்பாரான். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சபரிஷன் சந்திப்பார். எல்லா கொத்தூசியும் இவர் சந்திப்பார். ஆனால் மற்றவங்க வந்து அங்கே ஏதாவது பேசிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னா, அதாவது இவரை மீறி உடனே கட்சி விட்டு தூக்கிடுவார். இவர் தலைவன், இங்கே வந்து நடிகர்லாம் தலைவன் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இயக்குனர் சொல்லுவாராம். என்ன இயக்கி நீ கிழிச்சு விட்ட, அதாவது நாம் தமிழர் என்ன இயக்கி கிழிச்சு விட்ட, படத்தில் இயக்குனதெல்லாம் விட்டுருங்க, அதை வந்து தொழில், அதை நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்றை எந்த அளவுக்கு நீ இயக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம சொல்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒன்று கிழிச்சுட்டு வாங்க. இப்போ 4% இருக்கிறது, அது இன்னும் 2 பார்த்தீங்கன்னா 0 ஆகிறதுக்கான ஒரு வழியை தான் வகுத்து கொண்டு இருக்கிறார் சீமான். ஆனால் அவர் பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் கூட இருக்கும் இந்த தொண்டர்கள் நினச்சாதாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடும்பாவனம் கார்த்தியும் இந்த சாட்டையர் துரைமுருகன் ஒருத்தருக்காங்க. இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, ஒரு புறம்போக்கு முள்ள மாதிரி முடிச்சிருக்குன்னு சொல்லி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது ஆரம்பத்துலலாம் விஜய் வந்து கொண்டாடி தீர்த்தார்கள். ஏன்னா கூட்டணி வைக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அவர்கள் சினிமாவில் நடித்ததை தவிர என்ன செய்தார், நாட்டு மக்களுக்காக என்ன செய்தார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களா, ஒரு வீடியோ எடுத்து பார்த்தோம்னா இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் நடித்து கொண்டே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா படங்கள் மூலியம் கருத்துக்களை நிறைவே தெரிவித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இயக்கத்தின் மூலியமாக ஏழை எளியவர்களுக்கு வந்து தையல் மிஷின் வாங்கி கொடுத்ததுலேருந்து ஆட்டோ வாங்கி கொடுத்ததுலேருந்து எல்லாம், அதாவது கல்வி உதவித்தொகையிலிருந்து எல்லாம் கொடுத்து கொண்டு வந்திருந்தார் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இருக்குது. அது எந்த வாயி, இது எந்த வாயி அப்படின்னு வடிவில் சொல்கிற டயலாக் தான் நமக்கு தோணுது. அதே மாதிரி ஒட்டுமொத்த நாம் தமிழர் இருப்பவர்கள்லாம் நாரவாய்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்றது தான் இந்த சம்பவம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.